கர்த்தராகிய இயேசுவை விசுவாசி. என்ன இவ்வளவு சிம்பிள் ஆயிடுச்சு. போய் ஆண்டவருடைய சமூகத்துக்கு போய் 1 மணி நேரம் அழுது, ஆண்டவரே என்னை ரட்சியும், ஆண்டவரே என்னை ரட்சியும், ஆண்டவரே என்னை ரட்சியும், நீர் இல்லாம என்னால ஒண்ணுமே முடியாது ஆண்டவரே, நான் பாவி, என்னை ரட்சியும் அப்படின்னு 1 மணி நேரம் இல்ல 3 நாள் உபவாசம் போட்டு அழு, அப்பொழுது ரட்சி. ஏதோ ஒரு நியாயம் இருக்குது இதுல. ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். ஆனா ஆண்டவரே நான் பாவியாயிருக்கிறேன், நீர்தான் என் ரட்சகர் என்று நான் விசுவாசிக்கிறேன். எனக்காக மரித்தீர், எனக்காக உயிர்த்து, எனக்காக பாடுகள் பட்டு எனக்காக உயிர்த்த ஆண்டவரே உம்மை விசுவாசிக்கிறேன். இன்னும் சிம்பிளா சொல்லும் போது இயேசு சொல்றாரு பாருங்க, அதாவது என்னை விசுவாசிக்கிறது நித்திய ஜீவன் உண்டு அப்படின்ட்டு. என்ன இவ்வளவு சிம்பிளா? அதுக்கு பின்னாடி இருக்க லாஜிக் என்னது? ஏன் அப்படி ஒரு விசுவாசத்தினால் ரட்சிப்பு? என்ன காரணம் தெரியுங்களா? பிதாவானவர் அல்லது திரியேக தேவன் சொன்ன அந்த வார்த்தையை விசுவாசியாததினால்தான் நாம் பாவிகளானோம். என்ன சொல்றாரு? இந்த தோட்டத்தின் எல்லா கனிகளையும் நீங்கள் புசிக்கலாம், தோட்டத்தின் மத்தியில் இருக்கின்ற ஜீவ விருட்சத்தின் கனியை நீங்கள் புசிக்கும் நாளிலே சாகவே சாவீர்கள். விசுவாசாங்களா? யாருடைய வார்த்தையை விசுவாசித்தார்கள்? இப்பொழுது ஒருத்தன் வந்து சொல்றான், பிசாசு வந்து சொல்றான், இதை நீங்கள் சாப்பிடும் நாளிலே தேவர்களை போல விசுவாசிக்கிறோம். எதிலே நாம் தேவனோடு உள்ள உறவை இழந்து போனோமோ அதை ரிவர்ஸ் ஆக்கி அதன் மூலமாகவே விசுவாசமின்மையினால் தேவ மகிமை இழந்து போன நாம் இப்பொழுது தேவன் சொல்ற இந்த விருட்சத்தின் கனியை நீங்கள் புசிக்க கூடாதுனாரு. இப்போ தேவன் சொல்றாரு, இவரில் நித்திய ஜீவன் உண்டு என்று சொல்லுகிறான். இப்போ இதை விசுவாசப்போம். அதான் விசுவாசத்தினால வச்சு அவருடைய வார்த்தையை, அவர் சொன்ன வார்த்தையை விசுவாசியாததினாலே தேவ மகிமை அற்று போய் கீழ்ப்படியாமையிலும் குரோதத்திலும் பாவிகளாய் வீழப்பட்ட நாம் இப்பொழுது ஆண்டவர் சொல்றார், பிதாவானவர் என்ன சொல்றாரு? யோவான் இதை தெளிவா எழுதுறாரு. பிதா சாட்சி கொடுக்கிறார். எப்படி சாட்சி கொடுக்கிறார்? என்னுடைய குமாரனில் நித்திய ஜீவன் உண்டு என்று பிதாவானவர் சொல்றாங்க. இப்போ அதை விசுவாசி, அதை நம்பினாதான் ரட்சி. அதை நம்பணும். நம்பாமல் போனதினால் என்ன ஆகிறது? பாவிகளான நாம் இப்பொழுது நம்பி விசுவாசித்தால் ஒழிய நீதிமான்களாய் மாற்றப்பட முடியாது. நீதிமான்களாக